ஸ்பீட்டான காரை நான் நாளே எந்த பிரச்சனையும் கிடையாது. கார்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இந்த பன்ஸுக்கு கேம் பிடிச்சி அந்த காலத்துக்கு போன் மாதிரி சட்டியோட கேர்களெல்லாம் நல்ல மாதிரி இது வந்து அந்த காலத்துல காரோட வந்து பொருள் எடுத்தா அந்த பொருள் அவனுக்கு இந்த பவர் பார்க்க போறீங்களா? இந்த கார் தட்டவாழ போகும். ஐயா கவனவையா கார் எடுக்க பின்சில சுத்தம் ஐயாண்ட லைசன்ஸ் பிளேனு ட்ரெயினை விட்டுட்டு எல்லாம் அந்த காலத்துல இருந்து என்ன வேலை செய்யுங்க? ஏழையா இருந்தாலும் ஏழையா நல்ல மாதிரி கேவலப்படாதீங்க, அதை மறந்துடும். அப்படி ஒன்றும் இல்லை. ஏ போட்டி சோமசத்து அப்ப நீங்கள் இதில் ஸ்பீடாக ஓட்டினா சரியான செய்யலாம். அது நான் அனைவருக்கும் வணக்கம். இந்த இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக தொண்டமனாறு பகுதியில் நிற்கிறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு பழைய கார், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் கேட்டிங்களாண்டாலே கார்கார செல்லப்பா ஐயா ஆண்டாலே தெரியும். எங்களுக்கு பக்கத்திலே நிற்கிறார். இன்றைக்கு இந்த ஐயாண்ட அனுபவத்தை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ஏன் இந்த காரை வச்சிருக்காரு, எதுக்காக வச்சிருக்காருன்ற தெரிஞ்சு கொள்ள போகிறோம். என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் கார் வச்சிருக்கார். இந்த காருக்கான வரலாறுகள் நிறைய இருக்கு. ஐயாவோட கதைக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும். எல்லாத்தையுமே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் அந்த ஒரிஜினல் செல்லன் பேர். செல்லப்பாண்டு வயது கொஞ்சம் கூடியிருக்கு. செல்லப்பாண்டு எல்லாரும் மக்கள் எல்லாரும் கூப்பிட வலிக்கிறார். ஓகே சரி. இந்த கார் வந்து என்ன மாடல், எப்போ எடுத்த நீங்கள்? இது நான் இப்போ 10 மாதம் ஆச்சு. 10 மாதம் எடுத்து 10 மாதம் வச்சு ஓடிக்கொண்டு தான் இருக்கேன். எல்லாரும் விரும்பி பாப்பின காரு. ஆனால் சொட்டான கார். இப்போ இந்த காரை எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்பீட் கூடிய கார். இப்போ உள்ள கார்கள் எல்லாம் கணக்கா கரண்டில் அதில் இதில் வருது, அதெல்லாம் கணக்காக ஓடும். அதுக்கு மேலே கிளர்ச்சி இல்லாம மாடல்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பீட்டான காரு. உள்ளுக்கு இருந்தால் சொட்டாத்தான் இருக்கும். ஆனால் ஒன்று இந்த காரை இப்போ இந்த காரை நான் அடித்தாலும் எத்தனை 50 குத்துனாலும் நினைக்காது. எத்தனாம் ஆண்டு வந்த மாடல் கார் இது? இது வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 55ஆம் ஆண்டு இந்த காரு இலங்கைக்கு வந்திருக்கிறது. இப்போ நீங்கள் கணக்க பாருங்க. அதான் 2025ஆம் ஆண்டுனா கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆயிட்டு இந்த கார். ரைட். சரி 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 சரி. அதோட வந்து ஐயா வந்து நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முதலே வந்து இந்த வீடியோ எடுப்போம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் நாங்கள். ஆனாலும் ஐயாவுக்கு வந்து ஒரு சைக்கிள்ல ஓடிக்கொண்டு விழுந்தால இருந்து எனக்கு கை ஒரு பிரச்சனை ஆகிடும். ஆனால் இப்போ தான் வந்து கனகாலத்துக்கு பிறகு ஓகே ஆயிருக்கு. அது ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொள்வோம். ஏன்னா இந்த வயசில் வந்து சரியாகிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஐயா ஐயாண்ட வயசு சொல்லிடுங்க. என்னுடைய வயது 89 வயசு. சரி. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் என்ன ஐயா? இதுலேயே நிற்பீங்களா ஐயா? இப்போ எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. இந்த இடத்துல நான் நிற்பேன். இந்த இடத்துலேயே நீங்கள் வந்து என்ன சந்திக்கலாம். ஃபோன் எடுத்தால் எனக்கு அந்த நம்பர் படி இங்கே வந்து உங்களை நான் இதுலேயே சந்திப்பேன். என்னாலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயாண்ட கதை வந்து வித்தியாசமாக எடி என்று போட்டு கதைப்பார். உண்மையிலுமே ஒரு வித்தியாசமாக இருக்கு. அது ஏனையா அப்படி கதைக்கிறீர்கள்? அது தம்பி என்று கதைப்பார். தம்பி என்றால் ஒரு சந்தோஷமான பாசை. இந்த தம்பி எடி என்று கதைக்கிற அது அன்பு. அதான் அந்த கதைகள் எல்லாமே ஐயாட்ட வந்தீங்களா? உண்மையிலுமே கார் வச்சிருக்கிற பெரிய விஷயம் இல்லை. இப்போதே நாகரிகத்தில் நான் இல்லை. நான் பழைய நாகரிகத்தில் உள்ளேன். என்னோட தகப்பன் 25% உழைத்து கொண்டு வந்து தான் சாமான் வேண்டி நாங்கள் வீட்டில் வடிவாக சாப்பிட்றோம். ஆனால் காசு ஒரு போல் சாமான் மலிவு. அப்படியான காலத்தில் நான் வாங்கினேன். நான் நல்லா கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஐயா வந்து இதுதான் உங்களோட முதல் காரா இல்லை இதுக்கு முதல் கார்கள் எல்லாம் வச்சுருக்கீங்களா? 87 லொரிக்கு போட்டி கொடுத்தான். வெள்ளையில் வச்சு டீசல் அடிக்க போன இடத்த வச்சு கொடுத்தான். காரு முதல் நான் சொல்கிறேன் 2000க்கு சிஎல் கார் எடுத்தான். 2000க்கு சிஎல் கார் A40 எடுத்தான். சிஎன் 3000க்கு எடுத்தான். சிஎன் என்று சொல்கிறது வந்து நம்பர் பிளேட். அது கூடனா குறைஞ்ச அது முதல் எடுத்து சொன்ன நம்பர் குறைவு, மற்றது கூடிய நம்பர். அப்போ அதுக்கு பிறகு நான்
ஒரு செவ்லெட் லொரி எடுத்தான். அந்த செவ்லெட் லொரி வந்து 7,000க்கு எடுத்தான். எல்லாம் நான் விற்க 50 வச்சு கொடுத்தான், லாபத்தெல்லாம் கொடுத்தான். அப்போ அந்த நேரத்திலே அந்த விலையில் உள்ள லொரிகள் கார்கள் எல்லாம் என்னிட்ட பன்சரி கேம்பிரிட்ஜ் நின்றாது, ஒஸ்ஃபோர்ட் கார்பன் நின்றாது, மற்றது கடைசி லாஸ்ட்டு பர்னா. இதுதான் கொடுத்துட்டு பேருந்து திரும்ப இது எடுக்கணும். இது வந்து ஒரு டீசல் கார் என்னையா? இது டீசல் சரி. எவ்வளோ வேலை செய்யும்? இப்போ எனக்கு இதுலேருந்து 3 லிட்டர் அடித்தா யாழ்ப்பாணம் போய் வரும். யாழ்ப்பாணம் போய் வரும். எத்தனை கிலோமீட்டர்? 20-25 கிலோமீட்டர் கிட்ட வரும். 15 கிலோமீட்டர். ஓகே. அதோட வந்து ஐயா வந்து ஏன் இந்த இடத்துல நிற்கிறார் அப்படின்னா, இங்கே வந்து அயர் ஓடுறாரு ஐயா இந்த வயசு. ரைட். எங்கே எல்லாம் போயிட்டு வருவீங்களா? எங்கேயும் போகும். இப்போ இருக்கிற அந்த வயதுக்கு பவனியா மட்டும்தான் டிரைவிங். ரைட். பவனியா மட்டும். மற்றும்படி எனக்கு அங்காலே ஓடுறதுக்கு விருப்பம் இல்லை. ஓகே, சரி. இப்படியெல்லாம் இருக்கீங்களா ஐயாட்ட அவரை பற்றி தெரிஞ்சு கொண்டோம், காரை பற்றி தெரிஞ்சு கொண்டோம். இப்போ நாங்கள் காரை பற்றி பார்ப்போம் வேணையா? சரி. கார் இன்ஜின் ஒருக்கா பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இன்ஜின் ரூம் வந்து திறந்துட்டோம். உண்மையில பார்க்குறதுக்கு எங்கட கார் இன்ஜின் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஐயா சொல்லுங்கள் இதை பற்றி. எங்களுக்கு தெரியாது. நான் எடுத்து கொண்டு வந்து இந்த காரை எடுத்து கொண்டாந்து நான் எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் சர்வீஸ் போட்டு நல்ல இதமாக வச்சுருக்கேன். எனக்கு அளவாக நான் ஓடக்கூடிய வெள்ளை மேலே வச்சுருக்கிறீங்க. வேறு ஒன்றும் இல்லை. என்ஜின் நல்ல பவர், பிரேக் பூஸ்டர் எல்லாம் புதுசாக எல்லாம் இதெல்லாம் புதுசு. இதெல்லாம் நான் முதல் எடுத்து போட்டிருக்கேன். இது புதிய சாமானே கணக்காக மாற்றி. ஐயா, இந்த காருக்கு வந்து புகை காட்டுறது இருக்கோ, டெக்ஸ் துண்டு இருக்கோ? இதுக்கு இல்லை. என்ன இல்லை. நான் இப்போ எனக்கு 7-8ஆம் மாதம் மட்டும் டேக்ஸி இன்சூரன்ஸ் இருக்குது. அவன் பாவி எடுத்து வச்சுட்டான். அதோட அதே மாதிரி முன்னுக்கு வந்து இந்த கோன் கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி, அந்த காலத்து கோன் மாதிரி சட்டியோட இந்த கோன் இப்போ வேலை செய்யாதாங்க. இப்போ நான் உங்களுக்கு உள்ள சொல்கிறேன். நான் இப்போ மெக்கானிக்கிட்ட போகிறதுக்கு தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மோட்டர் இது ஃபேன் பெல்ட்டு வேலை செய்யுது, ஃபோன் அடிக்குது இல்லை. ஆனபடியாக அப்போ அதுதான் தம்பியை கூப்பிட்டு நான் போகிறது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் முந்திட்டீங்க, இல்லைன்னா நான் நெறி அடிக்கல. சரி சரி. எப்படி இருக்கீங்களா? இன்ஜின் ரூமுகள் எல்லாம் பார்த்துட்டோம். எல்லாம் ஸ்டாப் தான். ஐயா, என்ன இந்த மாதிரி இந்த காரை கொடுக்குற ஐடியாவில் இருக்கீங்களா இல்லை கடைசி வரையும் வச்சிருக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா? எனக்கு வயது பின்னாடி கொண்டு போகுது. இந்த பழைய ஓட்டங்களை ஓடலாதானே, சாதாரணமாக ஓடுறது இப்போ உள்ளதுக்கு பிடிக்காது. ஆனபடியாக வயது வந்தால் காரை கொடுத்துருங்க. அது என்ன விலைன்றது எல்லாம் இல்லை, அது அவர் சொல்லுவார் நேரில். ஐயா, நம்ம மகன் இருக்கார், நீங்கள் நம்பர் போடுறோம், நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி காரில் உள்பக்கத்தையும் பார்ப்போம் எப்படி இருக்கு. எல்லாம் பார்க்கலாம். காரில் நிக்கல் பழங்கள், என்ஜின் பழங்கள், சீட்டு பழங்கள் எல்லாம் பார்க்கலாம். எல்லாம் பார்ப்பாரு. அப்படியே மூடவாது தூக்கிட்டு மூட. ஓகே, பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்படியே வைங்க, அமைச்சி. ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்களாண்டா உள்ள எல்லாம் பாருங்க. அந்த காலத்து கார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. ஐயா வாங்க, இதில் பாருங்க. ஐயா, நீங்கள் தான் சொல்லணும் இதில் அப்படியே வாங்க. எல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை எங்களுக்கு தம்பி. இந்த காரில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. கேர்களெல்லாம் நல்ல மாதிரி. மற்றது ஓட்டத்துக்கும் ஸ்டொப்பான. இது மைலோமீட்டரில் இருக்கேன் மீட்டர். அந்த காலத்தில் வந்து எல்லாம் அப்படி தான். அதே மாதிரி ஏசி ப்ளோவர் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கீங்களாண்ணே? ஏசி வேலை செய்யுமா இப்போ? இல்லை, அதுக்கு இப்போ இல்லை கலட்டி போட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை. சும்மா காரக்கே அசிங்கங்கள் இருக்கும். மற்றது அதில் பாருங்க ஒரு சின்ன டிவி ஒன்று இருக்கு. இது வந்து அந்த காலத்தில் காரோட வந்து இது காரோட ஜேசி, டிவி, மற்ற ரேடியோ எல்லாம் வந்தது. எல்லாம் கழட்டி போட்டுருக்கேன். வேண்டாம் எனக்கு. மற்றது இங்கே இது எல்லாம் சாயிர சாமான் எல்லாம் அங்கே வீட்டில் இருக்கு. இந்த காரை எடுக்க விலை போல வந்தால் இதில் உரிய சாமான் அத்தனையும் கொடுப்பேன். மற்றும்படி அதுக்கு ஆசைப்பட்டு இதுக்கு ஆசைப்பட்டு செய்கிற வேலையே எனக்கு இல்லை. நான் அந்த பழக்கம் இல்லை. ஒரு பொருள் எடுத்தால் அந்த பொருள் அவனுக்கு திருப்பி கொடுக்க சரியாக கொடுக்கணும், மனம் போல. வேறு ஒன்றும் இல்லை. நான் அப்படி தான் வாகனங்கள் வச்சுருந்தேன். நான் இப்போ
8வது லொரி கொடுத்துட்டு 9வது லொரியை போய் பார்த்து கொண்டாண்டு மகனுக்கு சொல்லிவிட மகன் போய் இந்த காரை கண்டுட்டு வந்து ஐயா இந்த காரை எடுத்துத்தாங்கன்னு சரி நான் ஓடுவேன் தானே எடுத்து கொடுப்போம்னு சொல்லித்தான் இந்த காரை இப்போ லொரி அவருக்கு முக்கியம் அவர் சங்கத்தில் பதிவு விட்டு. சரி, இப்படி இருக்கல நாங்கள் இந்த காரை ஓடி பார்ப்போம். ஐயா வடிவா ஓடுவோம் தாராளமாக. சவுண்டை பாருங்க. இதில் வந்து இப்போ வெள்ளை பாலம் என்று சொல்கிறது. பாலமா இது என்ன பேர்? தொண்டமனாறு பாலம். தொண்டமனாட்டு பாலம். ஐயா எப்போ ஃபஸ்ட்டாக ஸ்டேரிங் கையில் தொட்டனுங்க? ஞாபகம் இல்லை. 60ஆம் ஆண்டு. 60ஆம் ஆண்டு. இந்த காருண்ட பவர் பார்க்க போறீங்களா? இல்லை பாருங்க, ஸ்பீட் ஒரு 60-70 பஸ் மனோபலாக ஓடிக்கொண்டிருக்காரு ஐயா. கார் தட்டவாழ்ல போகும். ஐயோ ஐயா, கையை விட்டுட்டெல்லாம் ஓடி காட்டுறேன். ஐயா வந்து நெருப்படுத்தி கொண்டிருக்கார். ஐயாவோட இருந்து போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எங்களுக்கு. என்ன ஓட வேணுமோ? இல்லை இல்லை இல்லை. ஐயா எத்தனை சிசி கார் இது? 4 சிலிண்டர். சிலிண்டர் சிசி எத்தனைன்னு தெரியல. அந்த ஓட்டத்துக்கு தான் காசு. உண்மையிலுமே பர்ஃபெக்டாக ஓடிக்கொண்டிருக்காரு ஐயா. ஐயா கவனம் ஐயா, எங்களுக்கு பயமாக இருக்குது இருந்து போகிறது. ஐயாவோட இருந்து போகிறது உண்மையிலுமே எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படி ஓடுறார். வயசுக்கு ஆளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதான் ஐயா. இதுக்கு எத்தனை கியர் இருக்குது? 4, 5 கியர். 5 கியர். ரிவர்ஸோட 5. ஐயா இந்த மாடலில் என்ன மாடலுக்காவா? இல்லை இல்லை ஐயா, இந்த மாடலில் பெட்ரோல் இருக்கா இல்லை டீசல்? இல்லை, இந்த மாடலில் பெட்ரோலும் இருக்கு. பெட்ரோலும் இருக்கு. ஓகே. ஐயாவுக்கு வந்து இங்கே இருக்கிற போலீஸாக்கெல்லாம் சைட் பண்ணட்டா? இதெல்லாம் பயமாக இருக்கு. சரி, இப்போ நாங்கள் ஓடிட்டு வந்துட்டோம். ஐயாவோட இருந்து போனதே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. ஐயா வந்து இப்போ எப்படி ஓடுறீங்களோ அந்த காலத்தில் எப்படி பயங்கரமாக ஓடி தெரிஞ்சிருப்பீங்க. கார் எடுக்க பென்சில் சுத்தம். பென்சில் சுத்தம். ரைட் ரைட் ரைட். அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே கேள்வி கொண்டு இருக்கும், ஐயா வந்து இந்த வயசுலேயும் வந்து கார் ஓடுறாருண்டா, அப்போ ஐயா வந்து எந்த காலத்தில் லைசன்ஸ் எடுத்துகிட்டு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கும். ஐயா சொல்லுங்கள் அதை பற்றி. 60ஆம் ஆண்டு லைசன்ஸ் எடுத்தேன். 60ஆம் ஆண்டு லைசன்ஸ் எடுத்தேன். இப்போ லைசன்ஸ் என்ன மாதிரி லைசன்ஸ் காட்டு? அந்த லைசன்ஸு இப்போ காட்டு வேணும் உங்களுக்கு. ஆனால் அந்த லைசன்ஸை நான் வந்து லைட் காருக்கு தான் 60ஆம் ஆண்டு எடுத்தேன் நான். இப்போ கெவிக்கு எடுத்திருக்கிறேன் 88. எல்லா வாகனம் ஓடக்கூடிய பல்ல மேலே வச்சுருக்கேன். இதுண்டு இதுதான் இல்லை பார்த்தீங்களா ஐயாண்ட லைசன்ஸ். கிட்டத்தட்ட 88ஆம் ஆண்டு எடுத்த லைசன்ஸ் வந்து இன்னும் வச்சுருக்காரு அப்படின்னா பாருங்கள். நாங்களெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் ரெனியூ பண்ணது. இந்த ஃபோட்டோ வந்து 60ஆம் ஆண்டு. ரைட். 60ஆம் ஆண்டு எடுத்த ஃபோட்டோ 88 அப்படியே புதுப்பிச்சு கொடுத்துருக்கணும். ஏடி லைசன்ஸ் இப்போ ஏடி லைசன்ஸ், ஏடி கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கணும். பிளேனையும் ட்ரெயினையும் விட்டுட்டு எல்லாம் ஓடலாம். உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கிடக்காது. சரி ஐயா, இப்படியெல்லாம் இருக்கீங்களா? அந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை ஏதாவது ஷேர் பண்ண பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? என்னட்டு உங்களுக்கு நடந்த ஏதாவது முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும்? இல்லை, நான் எந்த ஆசையும் எனக்கு கிடையாது. என்னுடைய சொத்து எனக்கு, அடுத்தவங்க சொத்துல ஆசைப்படக்கூடாது. அது எனக்கு என்று வந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். மற்றும்படி அவையவை என்ற சொத்துக்கு விரும்ப மாட்டேன். எனக்கு ஒரு என்ன படைத்தவர் ஆண்டவன், அவரில் ஒரு நம்பிக்கை எனக்கு. அந்த நம்பிக்கையில் அவர் என்ன கையில் இவ்வளோ தாராரோ காலையில் அதை தான் பாய்ப்பேன்.
எனக்கு பெருசாக தெரியலைன்னு சொல்லி சின்னத்துக்கு அவரோட சண்டையை போக மாட்டேன். காக்கொத்தரிசி தந்தால் அந்த காக்கொத்தரிசியை கஞ்சி போட்டு எல்லாரும் என்ற பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் குடிப்போம். ஆனால் உப்பில்லாட்டியும் அயல் வீட்டுக்கு என்னுடைய மனுஷியை விட மாட்டேங்க. அந்த காலத்துலேருந்து என்ன வேலை செய்த நீங்கள்? நான் செய்த வேலையில் நான் இரிகேஷனில் லேபரஸாக இருந்தேன். ஓகே. இரிகேஷனில் இப்போ இந்த தொண்டாற்று பாலத்தில் இதில் இந்த பாலத்தில் 6 மாதம் ஃபுல்லாக வேலை செய்யுது. அந்த காலத்தில் இதே என்ன பாலம் இருந்தது? இந்த பாலம் இது பிறகு வந்த பாலம், இப்போ கடைசியாக ஓகே. தொங்கு பாலம். இதிலே 6 மாதம் வேலைன்னா வெள்ளைக்காரனுக்கு கீழே உண்டு. அப்போ வெள்ளைக்காரன் பேர அவற்றை பயில்கள் எல்லாம் அடுத்து அடுக்கணும், அந்த ஆஃபீஸ் எல்லாம் துப்புரவு பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்போலாம் எனக்கு வேலை முடிஞ்சா நான் வீட்டுக்கு போவேன். அப்படி இது இந்த பிடபிள்யூலையும் வேலை இருந்தான், இரிகேஷனில் வேலை இருந்தான். இந்த சன்னதி அந்த அணைக்கட்டு இருக்கല്ലോ கடலோரம், அது நான் தான் முதல் ஸ்டார்ட்டில் கான்ட்ராக்ட் வேலை செய்தேன். மற்றது கொலுகண்டி திக்கம் எல்லாம் அணைக்கட்டுகள் எல்லாம் வேலை செய்தேன். இரிகேஷன் இதில் அவங்ககிட்ட சப்போர்ட்லாம் நான் வேலை செய்தேன். மற்றது பலாலி ஒரு வேத கோயிலுக்கு முன்னால் ஒரு பாலம், ரோட்டில் பெரிய பாலம், அது வெள்ளைக்காரன் செய்த காலத்துக்கு பிறகு 2வது பாலம் நான் தான் இடித்து வேலை செய்வேன். அதோடு நான் இப்போ வேலை விட்டுட்டேன் வேண்டாவிட்டு. சரி, இப்போதைக்கு இருக்கிற உங்களோட பெரிய ஆசைன்றதாக இருக்கா உங்களுக்கு? எனக்கு எந்த ஆசையும் இல்லை. எனக்கு அந்த புல்லை விட்டு நேரத்துக்கு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. அது இப்போ உங்களோட சொத்தை அடித்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறது எனக்கு வேண்டாம். என்ற கையில் வார பொருள், என்ற பிள்ளைகளுக்கு வார பொருளை பக்குவமாக செலவழித்து சாப்பிடுவோம். அவை வேண்ட சொத்தில் எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. நான் இந்த பிள்ளைகளை வளர்த்து வச்சுருக்கேன். இந்த பிள்ளைகளை அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் நல்ல மாதிரி தான் வாழ வேணுமென்ற ஒரு ஆசை. ஏழையாக இருந்தாலும் ஏழையாக நல்ல மாதிரி நான் மாற்றி வாழக்கூடாது. அதெல்லாம் எனக்கு ஒத்துப்போம். இப்போ நேற்று ஒரு வந்த வரீங்க என்னட்ட, இப்போ காலமயம் வந்துட்டு போகிறேன். அவர் நாங்கள் லொரி ஒன்று எடுக்க போகிறோம். அவர் இந்த காரு வந்து விலை கேட்டவர். அவர் பாவம் அந்த கப்பலில் வேலை போட்டு சில ஆக்களை நம்பி அவர் இழந்துட்டார். அவர் எங்கள்கிட்ட வந்து இந்த காரை விலை கேட்டார். நாங்கள் ஒரு விலை என்ற மகன் சொன்ன உடனே என்னட்டு 6 தான் ஐயா கிடக்கண்டார். ஐயா 6க்கு ஒன்றும் செய்யலாது நாங்கள் என்று சொல்லி அவரை விட நாங்கள் லொரி ஒன்று எடுக்க போகிறோம் தம்பி, அதுக்கு தான் ஓடி திரிகிறவங்க. அவர் என்ன கேட்டார், என்னட்ட 6 இருக்குது, நீங்களும் போட்டு நல்ல லொரியை எடுத்து பங்கா வியாபாரம் செய்வோம்னு கேட்டார். கொஞ்சம் யோசித்தேன், அவரை பார்த்து முகத்தை பார்த்து யோசித்து போட்டு சொன்னேன், தம்பி என்னடி இவ்வளோ கல்யாணம் காட்டி ஒரு பிள்ளையும் பெற்றுட்டு கப்பலுக்கெல்லாம் போய் வந்திருக்கேன்னு உங்களுக்கு என்னடி அனுபவம் காணாதவன்ட்டு கேட்டேன். ஏன் ஐயாண்ட? இல்லையா, உங்கள்கிட்ட நல்ல குணத்துக்கு உங்களோட சேர்ந்து நானும் அந்த பழக்கம் வைக்காதேங்கோ. ஆனால் இன்னையிலிருந்து நீங்கள் இந்த பங்கு வியாபாரம் வந்து ஒருவனோட கேட்டு கொடுத்து கேவலப்படாதீங்க, அதை மறந்துடுங்கோ. உங்களோட காசை உங்களோட அளவுக்கு செலவழித்து உங்களுக்கு உரிய ஒரு பொருளை எடுங்கோ. இப்போ என்ற மகன் இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஒரு ஆட்டோ விலை பேசி எடுத்து தர போகிறார். அவரை நம்பி வாரேன்னா வாங்கோ, அதில் வார கரைச்சல்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்போ வந்து சொல்லி போட்டு போகிறேன். அப்படியான வேலையெல்லாம் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு ஒரு சொத்தும் தேவையில்லை. அடமாக இந்த சொத்தும் இப்போ எனக்கு 89 வயது. இந்த தொண்டார் சந்தியை பொறுத்தளவுக்கு அந்த கடையில் சாமான் பண்ண சோடா எடுத்தால் அந்த காசு வரையில்லைன்னு சொல்லி இதில் வந்து கேட்க முடியாது. அந்த நிலைக்கு நான் வச்சிருக்க மாட்டேன். இப்போ நாங்கள் இந்த காரண பின்பக்கத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த நம்பர் பிளேட்டை நான் சொல்ல மறந்துட்டேன். 31 ஸ்ரீ 0609 கார். இந்த டிக்கியார் திறந்து பாம்பா ஐயா. பாருங்க, இந்த திறக்கைக்குள்ளே பாருங்கள், சத்தத்தை பாருங்க. இதில் ஒரு 2 பேரை போட்டுட்டு போகலாம் போல இருக்கு பின்னுக்கு. அவ்வளோ பெரிய டிக்கியாக இருக்குது. பெரிய டிக்கி. எத்தனை லிட்டர் டேங்க் ஐயா இதுக்கு? இதுக்கு 50 லிட்டர் டேங்க். ஓகே. இதில் பாருங்கள் எக்கட கார்கள் மாதிரியே இருக்குது பார்க்க.
அந்த காலத்தில் வந்து தானே இந்த லைட்டுகள் எல்லாம் கொஞ்சம் விலை கூட வருமே லைட்டுகள் இதுக்கெல்லாம் விலை கூட. இது சத்தத்தை பாருங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த லைட்டுகள்லாம் இப்போ 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு வேறு வேணும் இந்த கார். ரைட். கொஞ்சம் ஓரளவுக்கு ஐயா நியாயமாக பதில் சொல்கிறார். ஒரு சிலரை கேட்டால் சும்மா வேணும்னு சொல்லுவேன் சும்மா. இப்படி இருக்கைகளை வந்து நாங்கள் கழிஞ்சு கொண்டு இருக்கைகளை வந்து இந்த கார் வந்து பில் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் இதுக்கு இந்த காரை வந்து வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு ஆக்கள் தான் பார்க்கலாம். ஐயா, இந்த காரை கொடுக்குறதுல உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லை, கவலைப்பட்டு பொருள் கொடுக்கக்கூடாது ஐயா. நீங்களும் என்ன போல நீங்களும் வாழ வேணும் பண்ணுறதுக்காகத்தான் நான் கை நீட்டுறேன். ஆனால் இப்போதே ஆக்கள்கிட்ட இந்த காரை கொடுத்தா கொண்டு எங்கே சாத்தி போட்டு எங்களை மாதிரி ஆக்கள் தான் சொல்லி இப்போதே பிள்ளைகிட்ட இந்த காரை கொடுத்தா படாருன்னு ஒரு போஸ்ட் மரத்தில் சாத்தி 2 ஸ்டேரிங்கில் பெண்டில் வெட்டுவாங்க. சரி, முடிஞ்சிருக்கோம். இந்த கணக்கு வழக்கில் இருக்கணும். ஒரு காரை ஸ்டேரிங்கை வெட்டி திருப்புறதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அது எங்களை கை மேனுவல் ஸ்டேரிங் எனக்கு. ஆயில் ஸ்டேரிங்க நாங்களாம் எல்லாத்தையும் அவர் பார்க்குறார், இவர் பார்க்குறார், அவருக்கு ஒரு வெட்டி காட்டணும், இவருக்கு வெட்டி காட்டணும் சார். அது தவறான பாதை. அப்போ நீங்கள் இதில் ஸ்பீடாக ஓட்டினா சரியான செய்யலாம். அது நான் என்னால் கொண்ட்ரோல் எவ்வளவு இருக்கோ அந்த கொண்ட்ரோல் அளவுக்கு தான் நான் மற்றபடி உங்களுக்காக ஓடுமே நினைச்சு. எனக்கு நீங்கள் ஒரு பவனியாவில் இருந்து இந்த காரை பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்க. இந்த காருடைய ஒரு கொண்டிஷனை என்ற வயதில் நான் இப்படி ஓடக்கூடிய நான் என்ன தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆனபடியாக உங்களுக்கு ஒருக்கா என் ஓட்டத்தை காட்டுவேன். நான் ஒரு பழைய ஆள் கேட்டீங்க, பழைய ஆள். எனக்கு தெரியும் இந்த கார் இன்னும் கணக்கில் ஆக்சிலேட் கொடுத்தா இந்த கார் இவ்வளவு போகும். நேற்று அவையே கேட்டு பாருங்க, பஸ் வந்தது, கார் வந்தது, அக்கள் வந்த 4 வெட்டு பஸ்காரன் சைட்டு கேளுக்கா கேளுக்க போய் தெரியல அவங்க பயந்து குளர்ந்து. நாங்களே ஐயா கையை விட்டுட்டு போய்க்கல வந்து எங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் அந்த கேவில கை விட்டுனான். அதையே கேளுங்க, அந்த கேவில கையை விட்டான் அங்கே போய் நின்று. ஐயா, எல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு கணக்கு இருக்கு. நிமித்திக்கு மேற்பட்டால் அது ஆபத்து தான். அளவுக்கு எல்லாமே ஆபத்து தான். அளவுக்கு மித்தியான ஆசையும் கூடாது. சரி, இப்படி இருக்கைகளை வந்து இந்த காரை வந்து இப்போ சேல் பண்ண போய் நம்ம சொல்லிட்டேன். அதே மாதிரி ஐயாட்ட கேட்ட ஒரு விஷயம், ஐயா அதுக்கு பதிலாக சொல்லிட்டார், வேறு சொல்லிட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வச்சுருந்தாலும் வேறு எந்த கார் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஆசை, உங்களுக்கு பிடிச்ச கார்? எனக்கு இப்போ தச்சமயம் என்னென்றால் இது கொஞ்சம் சிலவு கூட. பெட்ரோல் காரண்டா கொஞ்சம் சிலவு குறைவு. ஆனால் இதே பொடி வளம், சீட்டு வளம், எல்லா வளத்தாலையும் இது கூட கலர் எல்லாம் நிக்கல் எல்லாம் எனக்கு பிடிச்ச வளம். இல்லைன்னா நான் இது எடுக்க மாட்டேன். அதான் இந்த காரை நான் எடுக்க போனேன் எடுக்க மாட்டேன். சார், இதே காலகட்டத்தில் வந்தது மோரிஸ் மைனர், அதெல்லாம் பிடிக்காது. அதே மாதிரி கூரை இல்லாமல் வந்தது என்ன காரியம்? மோரிஸ் மைனரில் ஒரு கார் பேர், ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லலாம், பேர் மறந்துட்டு. சரி, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் இதுக்கு போது சொல்லியிருப்போம். உங்களை இந்த காலகட்டத்தில் வந்த கார்கள் என்னென்ன உங்களை சொல்லியிருக்கோம்? இந்த காலத்தில் வந்தது எல்லாம் A40, சோமசத்து, அதுகெல்லாம் வந்தது. மற்ற பெர்னா அதுகெல்லாம் வந்தது. எல்லாம் இங்கிலாந்து. மற்றது கேம்பிரிட்ஜ் அதுகள் எல்லாம் வந்த கார். அமெரிக்கான கார்கள் எல்லாம் வந்ததா? அமெரிக்கா ஸ்கை ஏதோ ஒரு கார். இப்போ வந்த கார்கள் கிளச்சி மாடல் இல்லை, மற்றது கரண்டில் ஓடுறதுகள் அதுகள் எல்லாம் வந்திருக்கு, ஓடி பார்த்துருக்கேன். ஆனால் சரி, ஐயாட்ட வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளிருப்போம். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். உண்மையிலுமே ஐயாண்ட அனுபவங்களை நாங்கள் தெரிஞ்சு கொண்டது நல்ல விஷயம். அதே மாதிரி இப்படியான விஷயங்கள், இப்படியான அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஐயாக்களை வந்து பேட்டி காண்றதுல உண்மையிலுமே சந்தோஷம். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஐயா பாய் சொல்லிவிடுங்க. பாய்.